ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் சமையல் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னா கத்திரிக்காய் குழம்பு தான். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த கருத்துக்களை தெரியுங்க. ஓகேவா? பார்க்கலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய நம்ம இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இது தாளிக்கிறதுக்கு. இது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம். இது புளி கரைச்சி வச்சுருக்கோம். இது தக்காளி. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது சூடாகிட்டுருக்கு. நல்லா சூடாகிட்டு நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுட்டு அது பொடிஞ்சு வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால போடலை. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. செய்கிறவங்க என்ன பார்த்து செய்கிறவங்க. ஓகேவா? இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக இருக்கா மன்னிச்சுக்கோங்க. பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்கா, கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள பக்கத்தில் ஒரு கரண்டி இருக்கு, அதை வச்சு வணக்கிட்டு பொன்னிறமாக வரும்போது நம்ம தக்காளி போட்டு வணக்கலாம். ஒரு தக்காளி விழுந்துருக்கு, சின்ன பீஸ். நல்லா வணங்கிட்டுருக்கு. நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் மதிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உப்பு போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொதிஞ்சிட்டு நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை வெங்காயம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் அடிக்கடி போயிடல. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதை வதக்கிட்டு நல்லா பச்சை வாசம் போடுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து ஊற்றி அரைச்சி வச்ச இதை வந்து ஊற்றிக்கிட்டோம். ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கொதிச்சு அது எண்ணெய் வந்து தனியாக வந்து தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை வந்து கொதி வந்தோடனே இந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் வடைச்சட்டி. இப்போ வந்து சட்டியை வந்து மாற்றியாச்சு. இதில் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்லோவாக வச்சுட்டு இதுக்கு வந்து பொடிலாம் ஆட் பண்ணணும். போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது குழம்பு மசாலா பொடி. இன்னும் ஒரு நிமிஷம். சாம்பார் பொடி லைட்டாக
லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா பொடி போடணும். எங்ககிட்ட இல்லை கரம் மசாலா பொடி. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். என் கையில் செல்லு இருக்கிறதுனால இப்போ என்னால் கிளற முடியல. அதனால் கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டுக்கலாம். போதும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காய்கறிலாம் உப்பு பிடிக்கும்ல. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வேக தானே விட போகிறோம். தண்ணியிலலாம் இருக்கக்கூடாதுலே. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி விட்டுறலாம். மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா புளி தண்ணி ஊற்றலாம். புளி தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடணும். அப்போ புளியெல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா நம்ம மூடி வைக்கணும். ஏன்னா புளி புளி தண்ணி வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் இதாகணும். அதுக்கப்புறம் நம்ம புளி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்காக கருத்து தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.